காவேரி வந்து குட் மார்னிங் விஜய் சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக வந்து குட் மார்னிங் அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறதோ அதேபடி மெசேஜ் அனுப்புறதோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. காவேரி அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு விஜய். அடுத்து வந்து இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொல்லி வந்து சந்தோஷப்படுறாரு. சாரதா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, கூடிய சீக்கிரம் வந்து அவள் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் என்ன உங்கள் 2 பேருக்கு கல்யாணத்தை ஜாமுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா அத்தை அப்படின்னு? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் விடவே கூடாது மாப்பிள்ள. எப்படியாவது காவேரியை சரி கட்டுறதுக்கு அவளுக்கு எல்லா இந்த வயசு பசங்களாம் அனுப்புவாங்களே, என்னத்தை சொல்கிறீங்க? அதான் மாப்பிள்ள, ஏதோ அனுப்புவாங்கல்ல இந்த ஃபோனில், அதெல்லாம் கொஞ்சம் அமுச்சு விடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? என்ன மாப்பிள்ள இப்படிலாம் கேட்குறீங்க? அந்த ஆர்ட்டு சிம்பிளாக அனுப்புவாங்களே. ஓ, ஆர்ட்டு சிம்பிளா? சரிங்க அத்தை, நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னோடனே, சரி, ஆனால் அதெல்லாம் அமுச்சா அவள் டென்ஷன் ஆகிடுவானா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து சரிப்படுத்தணும். அதெல்லாம் நீங்கள் அமுச்சு விட்டா தானே சரி வரும். இல்லை இல்லாத நான் அமுச்சு விட்டா வேறு மாதிரி ட்ராக்கு திரும்பிடும். அதுக்கப்புறம் அவள் பேசுறதை கூட நிறுத்திடுவா. அதனால் முதல்ல அவள் வந்து என்ன மனசில் இருக்குது, அவள் எப்படி என் கூட பழகிறா, அதுக்கேற்ற மாதிரி தான் அதை எதுவும் பண்ண முடியும்னு. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறபடி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடி தான் நடக்கும். அத்தை, காவேரி நானும் தனியாக சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசணும் அத்தை. அவளுக்கு தனியாக சந்திருக்க சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவளும் நானும் எங்கேயாவது தனியாக போகிற மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்களேன் அத்தை அப்படின்னோடனே, நீங்கள் அவ்வளோதானே மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்கர்ஷன் அந்த மாதிரிலாம் போவீங்கள்ல வெளியெல்லாம், ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நான் எப்படியாவது காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் 2 பேர் பேசுங்க, நான் குழந்தைய வச்சுக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னோடனே, அத்தை இதெல்லாம் நடக்குமா அத்தை? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கவலைப்படாமல் பிக்னிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நம்ம போகலாம் மாப்பிள்ள அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனால் காவேரிக்கிட்டே நீங்கள் தான் அத்தை சொல்லணும் அப்படின்னோடனே, நான் சொல்லி கூட்டிகிட்டு வரேன், நீ ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னோடனே, எங்கள் காவேரிக்கிட்டே இந்த மாதிரி விஜய் தம்பியோட ஃபேமிலி எல்லோரும் வந்து பிக்னிக் போகிறாங்களாம் காவேரி, நம்மளையும் கூப்பிட்டாங்க. நம்ம ஏமா அவங்க கூட போனோம்? என்ன காவேரி இப்படி சொல்கிற? குழந்தை ரொம்ப ஆசைப்பட்றாளாடி, உனக்கும் லீவு தானே, அதனால் நானும் வரேன்னு சொல்லிட்டேன்டி, நம்ம போயிட்டு வந்துடலாம் காவேரி. நீயும் எங்கேயும் போகிறதில்ல, ஸ்கூல் விட்டால் வீடு விட்டால் ஸ்கூலுன்னு இருக்க, இது என்ன காவேரி இருக்குமா? அதெல்லாம் வேணாம்மா, சொன்னால் கேளு. இங்கே பாரு காவேரி, நான் சொல்லிட்டேன், குழந்தையும் ஆசையாக நீ வருவேன்னு காத்துட்ருப்பா. இப்போ எப்படி வர முடியாது சொல்ல முடியும். என்னம்மா நீ என்கிட்ட கேட்காம நீ எல்லாமே முடிவு எடுக்கிற? ஆமாடி, உங்ககிட்ட கேட்டு தான் அம்மா வந்து முடிவு எடுக்கணுமா? பொண்ணு வந்து முடிவு எடுக்கணுமா, இல்லை அம்மா வந்து கேட்டு முடிவு எடுக்கணுமா சொல்லு அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன தான் சொல்ல வர? அப்படி சொன்னால் கேளுடி, போகலாண்டி அப்படின்னோடனே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. இங்கே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. என்ன உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் யாருமே வரல, நீங்களும் குழந்தைய மட்டும் வந்திருக்கீங்க, பிக்னிக்னா எல்லோரும் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான் காவேரி, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு என்கிட்ட, அவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்களாம், அதனால் வந்திருக்காங்க. ஏன்னா தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா? அப்போ இவர் மட்டும் வந்திருக்காரு, ரொம்பலாம் உடம்பு சரியில்லாமல் இல்லை, கொஞ்சம் தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னோடனே, என்னம்மா எல்லாமே நீயே சொல்லிடுற, அவர் எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிற, இதில் என்ன இருக்குது மிஸ் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா குழந்தை. அதை பார்த்துட்டு, மிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ், எப்போவுமே நானும் அப்பாவும் தான் எல்லா இடத்துக்கும் போவோம், ஆனால் இப்போ தான் நீங்களும் பாட்டியும் எங்கள் கூட வந்திருக்கீங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் அப்படின்னோடனே, உடனே பாட்டி வந்து கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அங்கே பிக்னிக்காக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து காவேரி விஜயம் தனியாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து சாரதா, அம்மா எங்கே போச்சு, ஐஸ்கிரீம் வாங்க கொடுங்க, குழந்தைய கூப்பிட்டு போனாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காடுறாங்க. அப்போ திடீர்னு காவேரி விட போகிறாங்க, விஜய் தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க.